ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாங்கள் எள்ளு காய வச்ச 2வது நாள் ப்ராசஸ் அதை தான் பார்க்க போகிறோம். நேற்று பயங்கர மழை, நல்லா மழையில் மாட்டிக்கிச்சு. அதனால் பட்டா போட்டு மூடிட்டோம். காலையில் எந்திரிச்சதுமே எதுவுமே பண்ணல, டீ குடிக்கல, எதுவுமே பண்ணல, பால் எந்த வேலையுமே பண்ணல. ஒரு நேராக போய் இந்த போர்கிட்ட போய் அந்த இதெல்லாம் எடுத்து உலர வச்சிங்கன்னா தண்ணி நிறையா, பட்டா கீழே பண்ண தண்ணி நிறையா குச்சி அடிக்கிறது, அதெல்லாம் குச்சிலாம் எல்லாம் எடுத்து போட்டு இந்த படத்தில் இருக்க தண்ணியெல்லாம் கூறுப்படுத்துகிறோம். அதை அப்படியே எள்ளில் கலையாமல் கொண்டு போய் எண்ணெய் காய வைக்கிறோம். படுத்தாமே உலர வைக்கணும். அந்த எள்ளையும் காற்று போகிற மாதிரி கொஞ்சம் காத்தோட்டமாக வைக்கணும். அதுக்காக பட்டை எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள். நேற்று பயங்கர மழை, அந்த நிறைய வாழை மரம், முருங்கை மரம் எல்லாம் சாஞ்சிருச்சு. எங்களுக்கு வாழை மரம் வந்து நிறைய வாழை மரம் கொலை போட்டிருந்தது. அப்படியே முத்தி எல்லாம் பழுக்கிற ஸ்டேஜே, கொஞ்சம் கொலை போட்டிருந்த பூ ஸ்டேஜ் எல்லாமே கீழே விழுந்து அப்படியே முறிஞ்சு விழுந்துச்சு. ஆனால் அந்த தாங்குற மாதிரி, அந்த கொலைக்கு தாங்குற மாதிரி குச்சி நட்டுருந்தாங்க. அதையும் தாண்டி அது வந்து முறிஞ்சுக்கிட்டு விழுந்துருச்சு பாதையோட. ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஏன்னா 5 வாழை மரம், ஒரு வாழை மரம் தாரோட 300 இல்லை 400 கொடுப்போம். அந்த வாழை தாரை பொறுத்து காசு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலி எல்லாமே போயிடுச்சு. நாங்கள் வறண்டில் 17 எள்ளு போட்டிருந்தோம். வறண்டை ஃபுல்லாகவே தண்ணி, எள்ளு நைட் ஃபுல்லாகவே தண்ணியில் தான் கிடந்துச்சு. ஏன்னா என்ன பண்ணுறதுனே தெரியல. வெளியில் கஷ்டப்பட்டு மூடிட்டோம். இங்கே வந்து வராண்டால தண்ணி வராதுன்னு நினச்சோம். ஆனால் எங்களுக்கு மழை எந்த சைடு இருந்து போயிடுச்சுன்னா, மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி அந்த காற்று வாட்டத்தில் மழை பெய்யுது. அதனால் என்ன பண்ணுச்சுன்னா, அந்த வராண்டா ஃபுல்லாகவே நனைஞ்சு போயிடுச்சு. அப்புறம் படுத்தாலாம் எடுத்து போட்டு ஒரு மாதிரி உலர வச்சுட்டோம். மேலேயும் போய் படுத்தாலாம் எடுத்து போட்டோம். வறண்டெல்லாம் ரொம்ப நனைஞ்சு போச்சு. அதெல்லாம் எடுத்து இது காய வைக்கிறது, இல்லைன்னா எள்ளு ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடும். ஊறி போய் தண்ணியே ஒரு மாதிரி கருப்பாகிடுச்சு. அப்புறம் படுத்தா 2த்தையும் எடுத்து போட்டு மேலேயும் எடுத்து போட்டு அப்புறம் வறண்டை போய் உலர வைக்கணும். வறண்டில் இருக்க எல்லாம் திரும்ப எடுத்து வெளியில் வச்சோம். ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இன்றைக்கி. யாருமே வரல. நாங்கள், எங்கள் பாட்டி, எங்கள் தாத்தா, அவ்வளோதான். 3 பேர் தான். 3 பேரும் செஞ்சு முடியல. எல்லாருக்குமே நேற்றும் மேலே, இன்றைக்கும் மேலே. எள்ளுக்காய் வந்து ரொம்ப ப்ராசஸ்ஸு. அது வந்து காய வைக்கணும், உலர வைக்கணும், அதுக்கப்புறம் எடுத்து திரும்ப சாயந்தரம் எடுத்து குமிச்சு பட்டை போடணும். அப்புறம் அந்த கொட்டை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு திரும்ப ஒரு மூட்டை பிடிச்சி வைக்கணும். அதை நோம்பணும், அதை புடைக்கணும், நிறையா வேலை. இந்த வறண்டல இருக்க எள்ளெல்லாம் இப்படி ஆயிடுச்சு. எல்லாமே நனைஞ்சிருச்சு. அதான் நனைஞ்சதுக்கும் ஈரமாக இருக்கும். நிறைய சில்லு, அந்த சிகப்பு எறும்பு இருக்குல்ல, அது பயங்கர கடி. அதோடய எடுத்து எல்லாம் வெளியில் வச்சுட்டு இருந்தோம். இது வந்து மாடி மேலே வந்து அதான் கிழக்குலேருந்து மேற்குலேருந்து நம்ம கிழக்கு அந்த சைடு காற்று அடிச்சுதான். அதனால் தண்ணி ஃபுல்லாக அந்த சைடு வெந்துடுச்சு நிறையா. இந்த சைடு தண்ணியே இல்லை, அப்படியே காய்ச்சி போயிட்டு பாருங்க. இந்த சைடு தண்ணியே இல்லை. ஆனால் அந்த சைடு பயங்கர தண்ணி ஒரு மாதிரி கொதன்னு ஆயிடுச்சு. அப்புறம் அதை எடுத்து அப்படியே குத்தி நேற்று முதல் நாள் வந்து படுக்க வச்சு எள்ளை வந்து படுக்க வச்சு அது முதல் நாளே எள்ளெல்லாம் கொட்டிடும், 2வது நாள் எல்லாமே கொட்டிடும். ஆனால் கொஞ்சம் காய் வந்து பச்சையாகவே இருந்ததால் ஒரு சில இதெல்லாம் கொட்டவே இல்லை. மாடுகளுக்கு எள்ளெல்லாம் எடுத்து குத்தி வச்சுட்டு அப்புறம் அந்த எள்ளெல்லாம் புடச்சி வந்து காலையில் அதை எடுத்து அப்புறம் ஒரு பக்கெட்டில் போட்டு அதை அள்ளிட்டு வந்து கீழே நோம்பணும், புடைக்கணும். காற்று பக்கத்தில் அது வந்து விசிறணும். அப்புறம் அது மாடியில் போய் முடிச்சுட்டு அப்புறம் கீழே அந்த இதில் போட்டிருந்தோம், தளத்தில். அதையும் எடுத்து பிரித்து போட்டோம். ஏன்னா கட்டாகவே இருந்தது. அதை எடுத்து பிரித்து காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மாடியில் இருக்க எள்ளெல்லாம் இதை வந்து நாங்கள் உலர வச்சுருந்தோம். கொஞ்சம் ஈரமாக இருந்ததால் இது மாதிரி குத்தி வைப்பாங்க. அடிப்பகுதி வந்து விரிச்சிட்டு கொஞ்சம் இருக்கணும், மேற்பகுதி வந்து குமிச்சிட்டு அப்படிங்களா. அப்போனா தான் எள்ளு நிற்கணும்னா இல்லை சரிஞ்சு கீழே விழுந்துடும். எப்படி நிற்க வச்சுருக்காங்க பாருங்க. நிற்க வைக்கிறது வெயிலில் நல்லா வெயில் இருந்துச்சுன்னா அந்த எள்ளுக்காய் வந்து அந்த இது வெடிச்சு கீழே கொட்டிடும். இவ்வளோ எள்ளு கிடச்சிது. மாடியில் மட்டும் இவ்வளோ எள்ளு கிடச்சிது. பாட்டு கூட்டிகிட்டு அது நல்லா மிளந்து இருக்கணும். அந்த மேலே இருக்க அந்த இலையெல்லாம் காஞ்சி போயிருக்கலாம். அந்த இலையெல்லாம் ஒரு சைடாக இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த எள்ளெல்லாம் ஒரு சைடாக இருக்கணும். இந்த எள்ளை சாப்பிட்றதுக்காக 2 குருவி வந்து மாடியில் வந்து உட்காந்துட்டே இருந்தது. எவ்வளோ நேரமாக உட்காந்துட்டு இருந்தது. நாங்கள் எதுவுமே பண்ண ஓட்டவும் எதுவும் நிறைய சாப்பிட்டுட்டு போட்டோம். அதை சாப்பிட்ட மீதி தான் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம். எவ்வளோ நேரம் உட்காந்தே இருந்தது. அதுக்கப்புறம் மதியமாக ஒரு டீ சாப்பிட்லாம், ஒரு 12 மணி போல் அப்படின்னு சொல்லிட்டு டீ சாப்பிட்டுட்டு இருந்தோம். டீ போட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இந்த காலையில் வச்ச டீ தான்.
அதுலேயே கொஞ்சம் பாலை ஊற்றி கொஞ்சம் போட்டுட்டு எல்லாத்தையும் போட்டு அப்புறம் துணியெல்லாம் பாப்பாவோட ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் கிடந்தது. அதையும் துவைச்சிட்டு வந்து பார்த்தா அதில் மாடு வேறு தண்ணி கட்டாமல் அப்படியே கிடந்தது. இது மட்டும் விசிறுவாங்க அந்த இதெல்லாம் மேலே இருக்க குப்பையெல்லாம் போகிறதுக்காக. இந்த எள்ளை வந்து திரும்பவும் நோம்பு முகத்தில் வச்சு நோம்புக்கப்புறம் அது வந்து கல்லெல்லாம் வெளியில் போகும். அதுக்கப்புறம் தான் கடைசியாக மில்லுக்கு எடுத்துகிட்டு போவாங்க எண்ணெய் காணாடுறதுக்காக. இந்த எள்ளெல்லாம் வச்சுட்டு இப்போ டீ குடிச்சிட்ருக்காங்க எல்லோரும். நிறையா வேலை. இந்த பாட்டி மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வேலை. ஏன்னா எங்கள் பசங்க 2 குழந்தைய வச்சு ஒன்றுமே சமாளிக்க முடியல. அம்மாவும் முடியல, என்னாலையும் முடியல. மாடெல்லாம் வெயிலே கிடந்தது. அப்புறம் மாடை கொண்டு போய் தண்ணி கரைச்சி கட்டிட்டு மாங்காய் மாத்திரையால் தான் கட்டணும். இந்த மாடு 2 வெயிலே கிடந்ததில்ல பயங்கர தண்ணி தாகம் அவங்களுக்கு. நான் ரொம்ப நேரம் பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்க மாடு தண்ணி. இவ்வளோ பச்சையாக இருக்குது தண்ணி. இன்றைக்கி ஆனால் மழை வந்துருந்துச்சுன்னா இன்றைக்கும் அவ்வளோதான். எள்ளு ஃபுல்லாக எடுத்து வைக்க ஆள் இல்லாமல் ஃபுல்லாக நனைய விட்டுருக்கோம். நல்ல வேலை நீ கடவுள் என்ன நினச்சாருன்னு தெரியல. மழையே பெய்யல. வானம் மூடிக்கிட்டு இருந்தது, மதியானத்துக்குள்ளே மூடிக்கிட்டு இருந்தது. ஆனால் மழை பெய்யல. ஆனால் அன்றைக்கி எப்படி நாங்கள் சமாளித்து எடுத்து போடுவோம். நாளையோட வேலை எல்லாமே முடிஞ்சிடும். நாளைக்கு வந்து உதறி அப்படியே இடையே போட்டுடலாம். அதுக்கப்புறம் அது சருகெல்லாம் பற்ற வச்சிடலாம். அவ்வளோதான். மாடு இன்னும் தண்ணி குடிச்சிட்டே இருக்குது. எவ்வளோ நேரம் குடிச்சிடும், அவ்வளோ தண்ணி தரணும். ஆனால் மழை பெஞ்சா ஒரு மாதிரி வெயில் அடிக்காமல் இருந்ததுன்னா அந்த மாடு அவ்வளோ தண்ணி குடிக்காது. ஆனால் பக்கெட் நிறையா திணிச்சு அப்படின்னா அந்த பக்கெட் திண்டத்துக்கு வரட்டு மாதிரி தண்ணி நல்லா காவல் இருக்கும். இந்த மாமரத்தில் வந்து கட்டிட்டோம். மாமரத்தில் நல்லா குளிர்ந்து ஏசி காற்று கூட இருக்காதுங்க. மழை பெஞ்சதும் கீழே தரெல்லாம் சின்ன ஈரமாக இருந்ததா அப்படியே மாங்காய் இருந்தால் நல்லா காற்று வீசணும். சூப்பராக இருந்தது. இப்போ அந்த மாடெல்லாம் நல்லா ரெஸ்ட் எடுக்குது. அப்புறம் பாப்பா வந்து சின்னதாக ஒரு ஃபோனை வச்சு விளையாடிட்டு இருந்தா. அப்புறம் வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்தால் எள்ளு மூட்டை பிடிச்சி வச்சுருந்தா அந்த எள்ளை நான் புடைக்கணும்னு சொல்லிட்டு விடவே மாட்டேன்ட்டா. ரொம்ப அழுதா பாப்பா. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொடுத்து பாருங்க எப்படி புடைக்கிறாங்க பாருங்க. இது மாதிரி யாருமே பிடிச்சி நான் பார்த்ததில்ல. பாட்டி புடைப்பாங்க. அதை பார்த்து சின்ன பசங்க ஒரு என்ன செய்கிறாங்களோ அதை பார்க்குறாங்கன்னா அப்படியே கற்றுக்குவாங்க. பாருங்க எப்படி நோம்புறாங்க. இவங்க நோம்புறதுல உண்மையிலே அந்த கல்லெல்லாம் அடியில் வந்துடுச்சு, எள்ளெல்லாம் முன்னாடி வந்துடுச்சு. அது மாதிரி ஆயிடுச்சு. நல்லா வேலை செய்வாங்க. ஆனால் அப்புறம் இந்த வாழை மரம் சாஞ்சிக்கல அதெல்லாம் வெட்டி ஆட்டுக்கு தீனி போட்டு அதை கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் சாயந்தரம் போய் அந்த மாடி கீழே இருக்க எள்ளு எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வச்சுட்டு அது எள்ளெல்லாம் திரும்ப அதே ப்ராசஸ் தான். இன்றைக்கி ஒரு வழி ஆகிட்டோம். ரொம்ப இது வச்சாலும் சாயந்தரம் வானம் மூடிட்டு இருந்தாலும் நான் அர்ஜென்ட்டாக செய்வேன். ஏன்னா மழை திடீர்னு வந்துடும். அதனால் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. கொஞ்சம் தாத்தா தான் கூட்டிகிட்டு இருக்கிறாரு. ஏன்னா பாருங்க அப்புறம் கீழெல்லாம் கூட்டி வச்சுட்டு அப்புறம் மேலே நானும் பாட்டி மட்டும் எடுத்து வச்சோம். அம்மா மாடு தண்ணி கரைச்சி கட்டணும்னு சொல்லிட்டு சாயந்தரம் போயிட்டாங்க. இது மாதிரி தான் உதறி இருப்பாங்க, கட்டி இருப்பாங்க. தட்டுறதுல இந்த எண்ணெய்லாம் கீழே வந்து கொட்டிடும் பாருங்க. எவ்வளோ எண்ணெய் கொட்டிட்டு வருது. எள்ளுக்காய் வந்து ரொம்ப சத்து தான். ஆனால் இதுக்கு பின்னாடி நிறைய வேலை இருக்குது. சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இந்த எள்ளை அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். எள்ளு அப்படியே புடைக்கும் போதே நோங்கும் போதே நல்லா எடுத்து சாப்பிட்லாம். நல்லாவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். எள்ளு பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். இந்த மாதிரி இந்த இதெல்லாம் பச்சையாக இருக்குது. அதெல்லாம் திரும்ப 4 தடவை காய வைக்கணும். ஏன்னா இதெல்லாம் அப்படியே பச்சையாக இருக்குது. காஞ்சி போனால் தான் எள்ளு கொட்டும். அதுக்குள்ளே இருக்க எள்ளெல்லாம் அப்படியே வெள்ளையாகவே அப்படியே இருக்கும் கருப்பாக. அதனால் திரும்பவும் 4 தடவை எடுத்து காய வச்சு இதே மாதிரி எடுத்து இடைய போடணும். நாளையோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் திரும்பி எல்லா எள்ளையும் கொட்டி அப்புறம் புடைச்சி அப்புறம் அதை காற்றுல விசிறி அதுக்கப்புறம் நோம்பி அதுக்கப்புறம் தான் நம்ம எண்ணெய் காணாடுறதுக்கு எடுத்துகிட்டு போகணும். நாங்கள் வந்து எள்ளு எப்பவுமே காண தான் ஆடுவோம். எங்கேயுமே விற்க மாட்டோம். அப்படி யாராவது கேட்டாங்கன்னா அந்த மார்க்கெட்டில் என்ன விற்குதோ அந்த ரேட்டுக்கு கொடுத்துருவோம். நம்ம எவ்வளோ எள்ளு